வணக்கம். பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன். கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிட நிலையம் ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம ஜோதிட பதிவு போட்டு வர்றோம். புலிப்பாணி ஜோதிடம், விசித்திர ஜோதிடம், அபிஜித் ஜோதிடம் என்ற தலைப்புகளில் நாம் நிறைய பதிவு போட்டிருக்கிறோம். அதற்கு போய் பாருங்கள். உண்மையை உறக்க சொல்லியிருக்கேன். நெற்றிக்கண் திறப்பனும் குற்றம் குற்றமே சொல்லியிருப்பேன். பரிகாரங்களை நான் வேண்டாம் சொல்லியிருக்கிறேன். வழிபாடுகளை ஆதரிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நான் பேசியிருக்கிறேன். பாருங்கள், பரிகாரத்தால் எதுவும் நடக்க போகிறதில்லை. ஆனால் வழிபாடுகளால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். வழிபாடுகளும் உடனே பலன் தராது. நீங்கள் தொடர்ந்து வழிபட்டால்தான் பலன் கிடைக்கும். அப்படி நான் நிறைய பேசியிருக்கிறேன். பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்களுடைய உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கட்டும், நான் சொல்கிறேன். ஃபோனில் கேட்கலாம்னா ஜாதகத்தை பற்றி அந்த டவுட் மட்டும் கேட்கலாம். ஏன்னா ஜாதகம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீஸ் கட்டி தான் பார்க்கணும். ஜாதகத்தை யூடியூப்பில் இலவசமாக கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன். நான் யூடியூப்பில் கருத்துக்கள் போடுவேன். அதில் நான் சொன்ன கருத்துக்களை ஏதாவது சந்தேகமாக தான் கேட்கலாம் இல்லையா. அவங்க தனிப்பட்ட ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க அந்த காசு கட்டி தான் பார்க்கணும். அப்படிங்கப்ப யூடியூப்ல இலவசமாக ஜோதிடம் பார்க்க முடியாது. இதை நான் நிறைய பேர் சொல்லிட்டேன். அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தை சார் எனக்கு இதை ஒன்று மட்டும் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நான் பதிவுகள் போடுறத நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அது நிறைய கருத்து சொல்லிடுவேன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த காணிக்கையை செலுத்தி தான் என்கிட்ட அந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகம் பார்க்குறதுக்கு நான் பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் என்ன வரும்னு என்னன்னு நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி யூடியூப்பில் பேசுகிறதே குறைந்த கட்டணம் ஜாதகத்துக்கு வாங்குறது நான் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டிலேயே. மற்றவங்கலாம் எச்சத்தை வாங்குறாங்க. நான் தான் குறைந்த கட்டணம். ஒரு ஜாதகம் பார்க்க 501, குடும்ப ஜாதகம் பார்க்க 1001. அதுக்கு மேலே வாங்குறது இல்லை. அதுக்கு கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். நான் தான் கம்மியாக வாங்குறேன். ஆனால் நான் தான் உண்மையான பண்ண சொல்கிறேன். மற்றவங்க பூரா பூசி மெழுகி சொல்லுவாங்க. அதே மாதிரி இல்லாத பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து அவங்க தொடர்ந்து சொல்லுவாங்க. நான் ஆதாரப்பூர்வமாக தான் சொல்லுவேன், அனுபவபூர்வமாக தான் சொல்லுவேன். ஏமாற்ற மாட்டேன், எனக்கு ஏமாற்ற தெரியாது. சரி, அப்போ இந்த பதிவில் நான் என்னன்னா 2024 மேச ராசிக்கு உண்டான பலன்களை நான் சொல்லலான்னு இருக்கிறேன். அப்போ மேச ராசி பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024 உங்களுடைய வாழ்வும் வளமும் பொங்கட்டும். வாழ்த்துக்கள். எம்பெருமான் முருகப்பெருமானர்கள் நீங்கள் மேசராசி பிறந்த அனைவரும் நன்றாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இருந்தாலும் ஜோதிடம்னு வந்துச்சுன்னா அது நம்ம பலன் சொல்லணும், சொல்லிடுறேன். மேச ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, 2024 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 18 வரைக்கும் உங்க ராசியில குரு இருப்பார். பெரும்பாலும் குரு பார்க்கும் இடம் செழிக்கும், இருக்கும் இடம் பாழாகும். அப்ப இந்த மேசராசியில் பிறந்த அனைவருக்கும் ஏப்ரல் 18, 2024 வரைக்கும் இப்போ இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொடரும். 2024 ஏப்ரல் 18க்கு பிறகு உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துக்கு வராது. எப்பவுமே 5, 9 மிஞ்சு மண்ணை கொடுத்த மாதிரி குரு 2ஆம் இடத்துக்கு வர்றது மிகப்பெரிய பலம். அப்போ மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஏப்ரல் 18க்கு பிறகு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும். தொழில் இடமாற்றம் வேண்டுபவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் அருமையான ஜாக்பாட். மேசராசியில் பிறந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும். அதே மாதிரி மேசராசியில் பிறந்த அனைவருக்கும் ஏப்ரல் 18க்கு பிறகு டிசம்பர் வரைக்கும் இருக்கிற காலத்தில் குரு ரிஷப ராசியில் இருப்பார், 2ஆம் இடத்துல இருப்பார். சனி 11ஆம் இடத்துல இருப்பார். அப்ப சனி ராசியை பார்ப்பார். இருந்தாலும் பயக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் மேசராசிக்கு ராகு வந்து 12 இருப்பார். அப்ப மேசராசிக்காரங்க வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. நீங்க இந்த மேசராசிக்காரங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் வெளிநாட்டு பயணங்கள் சிறக்க வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு வெளிநாட்டு பெண்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகம். அப்போ ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு வெளிநாட்டு வேலை பார்க்கலாம், அவனுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறது வாய்ப்பு அதிகம். அது வெளிநாட்டு பெண்ணை கிடைக்க வாய்ப்பு அதிகம். முயற்சி செய்யுங்கள். மேசராசி செவ்வாயுடைய ராசி. செவ்வாய் வந்து மேசத்தில் வந்து மூலத்திரிகோணம் பெறுவார், ஆட்சியும் பெறுவார். அது வந்து மிகப்பெரிய பலம் மேசராசி. அங்கே வந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் அந்த 3 நட்சத்திரம் இருக்கும். இந்த 3க்கு மூளை எதில் பிறந்ததாலும் மேசராசிக்காரங்களுக்கு 2024 ஏப்ரல் 18க்கு பிறகு ஜாக்பாட், பம்பர் பரிசு, அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு அதிகமாக அடிக்கும். மண்மனையில் மாற்றம் வரும். பொன்பொருள் கிடைக்கும். உங்களுடைய பூர்வீகத்தில் மாற்றங்கள் செய்வீர்கள். குறிப்பாக இதுவரைக்கும் வீடு அமையாதவர்களுக்கு வீடு அமையும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இடமாற்றம் கிடைக்காதவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையும். 2024 ஏப்ரல் 18க்கு பிறகு கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு பம்பர் பரிசு, குழுக்களில் பம்பர் பரிசு சொல்லுவோம். உங்களுக்கு குழுக்காமையே பம்பர் பரிசு கிடைக்கும். அப்போ உங்களுடைய ராசிக்கு 2இல் குரு வர்றதும், உங்கள் ராசிக்கு 12இல் ராகு இருப்பதும், உங்கள் ராசிக்கு 6இல் கேது இருப்பதும் வெளியுலக தொடர்பை அதிகப்படுத்தும். உங்களுடைய ராசிப்படி அந்நிய ஜாதிக்காரர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அந்நிய மதத்துக்காரர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அந்நிய இனத்துக்காரர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அப்போ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அந்நிய ஜாதியிலே கல்யாணம் நடக்க வாய்ப்பு அதிகம். அந்நிய இனத்திலே கல்யாணம் நடக்க வாய்ப்பு அதிகம். காதல் கைகூடும். கவலையை விடுங்க. காதலுக்கும் ஜாக்பாட் தான். பிப்ரவரி 14 தான் ஜாக்பாட் நினைக்கிறாங்க. ஏப்ரல் 18க்கு பிறகு உங்களுக்கு ஜாக்பாட். காதலர்களுக்கு, காதலிகளுக்கு. அப்ப மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2024 நற்பலன்களை அதிகம் செய்யும் என்று நீங்கள் உறுதியாக நம்புங்கள். தெளிவாக இருங்கள். உங்கள் சிந்தனையில் சிதறாம பார்த்துக் கொள்ளுங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஏன்னா குரு ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றப்ப கண்டிப்பா நற்பலன் கொடுப்பார். அதுவும் 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரிஷபராசி வரும். ரிஷபராசி குரு வளையம். குரு ரிஷபத்தில் பகை என்றாலும் குரு வளையன்ற நட்பு தான். அந்த இடத்துல குரு பலம் உண்டு. அப்போ உங்களுக்கு கல்வி அந்த சிறப்பு, கல்வியில் உங்களுக்கு தேர்ச்சி கிடைக்கும். இப்போ இந்த டிஎன்பிசி பரீட்சை வருது, தாராளமாக எழுதுங்க. மேசராசிக்காரர்களே, மேச லக்னத்தில் பிறந்தவர்கள், அஸ்வினி, கிருத்திகை, பரணியில் பிறந்தவர்கள் இந்த டிஎன்பிசி பரீட்சையை துணிஞ்சு எழுதுங்க. பாஸ் பண்ண வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 2இல் குரு வர்றது ஒரு விசேஷம். உங்க ராசிக்கு குரு 10ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்து குரு தான் உங்க ராசிக்கு 9ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்ப்பார். மகர ராசியை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு தொழில் விருத்தியாக வாய்ப்பு அதிகம். அப்போ கண்டிப்பாக மேசராசிக்காரங்க துணிஞ்சு டிஎன்பிசி பரீட்சை எழுதுங்கள். ஆனால் ஒன்று, முயற்சி கடினமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு குருபலம் இருக்குன்னு குரு தூக்கி கொடுத்துட மாட்டார். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சியுடன் மெய்வர்த்த கூடிதலும். அந்த அடிப்படையில் நீங்கள் கடுமையான முயற்சிகள் எடுத்தால், கடுமையான பயிற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக டிஎன்பிசியில் மேசராசி மேச லக்னத்துக்காரர்கள் வின் பண்ண வாய்ப்பு அதிகம். வெற்றி கொடி நாட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ மேசராசி 2024 ஏப்ரல் 18க்கு பிறகு வெற்றி கொடி கட்டும். நன்றி, வணக்கம்.